உங்கள் ட்ரைபாடை வச்சுட்டு உங்களால் இதை பண்ண முடியல அப்படின்னா அந்த ட்ரைபாடை தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு உங்களுக்கு ரீசன் புரியும். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதில் ஒரு சூப்பரான கேமராவும் இருக்குது. அண்ட் உங்கள் கையில் 5 விரல் இல்லாமல் 6வது விரலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்பவுமே உங்கள் கூட இருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ட்ரைபாட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே ட்ரைபாட் ஒரு காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு போனஸ் தான். அண்ட் அதே ட்ரைபாட் ஒரு செல்ஃபி ஸ்டிக்காகவும் இருந்தால் சூப்பரில். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரைபாட் இருக்குது. அந்த ட்ரைபாட் பேர் வந்து Ulanzi TT88. ஸோ அந்த ட்ரைபாட் இதுதாங்க. இது வந்து ஒரு மேக்ஸேஃப் ட்ரைபாடு. மேக்னெட்டிக்கா அந்த மேட்ருக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் இந்த வீடியோலேயே. இந்த Ulanzi TT88ஓட ப்ரைஸ் வந்து 3199. இதில் 2 கலர்ஸ் இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக். நான் வாங்கினது ஒயிட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒய்ஃப்காக வாங்கினேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும்ல கேர்ள்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் ஒயிட் நான் சூஸ் பண்ணேன். நல்லாவே இருக்குது. இதை இந்த பாட்டமில் வந்து உங்கள் ஃபிங்கர் இப்படி விட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கிளிப் பிடிச்சி நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இதோட ஃபுல் ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 inches டால். இந்த ட்ரைபாட் கம் செல்ஃபி ஸ்டிக். என்னடா செல்ஃபி ஸ்டிக்னு சொல்கிறேன். இதோட ப்ளூடூத் ரிமோட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. இது இருக்குது பாருங்கள். இதோ க்யூட்டாக இருக்காரு பாருங்க. இதை உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் கூட பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருந்துட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட கேப்சர், அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது, இப்போ குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது வந்து நம்ம டைமர் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதில் இதில் ஃபோனை செட் பண்ணிவிட்டு நம்ம தூரத்தில் வச்சுட்டு இந்த ரிமோட்டுக்கு ட்ரிகரை கையில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சோலோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், இது என்ன ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, இதில் ஒரு ட்ரைபாடும் இருக்குது, இது கூட ஒரு ப்ளூடூத் ரிமோட்டும் கொடுக்குறாங்க, வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்க. இதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இதில் ஃபோன் மவுண்ட் வந்து இது இருக்குது பாருங்கள். இதான் ஃபோன் மவுண்ட். இப்போது இதில் என்னோடய ஃபோன் மவுண்ட் இந்த கிளாம்ப் இருக்குது. நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே இன்பில்ட்டாகவே இருக்குது. அண்ட் மேலே வந்து ஹோல் ஷூ மவுண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மைக்ரோஃபோன் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்க. வ்ளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு ரேண்டமாக ஒரு இருட்டான ஒரு இடத்துல போய் நம்ம வ்ளாக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு லைட் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வீடியோவோட கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகாது, நல்லாவும் இருக்கும். இன்கேஸ் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப மெயினாக தேவை அப்படின்னா உங்களோட மைக்ரோஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஹோல் ஷூ மவுண்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட கிளாம்பும் இருக்குது. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக என்னோட பழைய ட்ரைபாடை நான் தூக்கி போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுலேயும் இதே மாதிரி ஒரு கிளாம்ப் தானே இருந்துச்சு, அதை தான் நான் யூஸ் பண்ணி. இதில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம்ப் நான் இப்படி மடக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு மேக்ஸேஃப் ட்ரைபாட். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு ட்ரெடிஷ்னலான ஒரு கிளாம்ப் வச்சு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். ஏன்னா திடீர்னு நீங்கள் வந்து vlog எடுத்துகிட்டு இருப்பீங்க, நடுவில் ஒரு ஃபோன் கால் வருது, இல்லை மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாம்ப்லேருந்து நீங்கள் எடுக்கிறது வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸாக இருக்கும். திருப்பி அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இது ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், இது என்ன கஷ்டம் நினைப்போம். பட் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் வெளில போய் வந்து நிறையா வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் கண்டிப்பாக புரியும். ஸோ அந்த மாதிரி வேலைலாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஐஃபோனில் மேக்ஸேஃப் இருக்குது. ஸோ அந்த மேக்னெட்ஸில் இது அழகாக இப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து vlog எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க, டிக்டாக்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கல் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இப்படி எடுத்துக்கலாம். அதே இதுக்கு நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் ஹாரிசான்டலாக திருப்பிக்கலாம். ஸோ உங்களோட ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவே திருப்பிக்கலாம். நீங்கள் ஃபோன் திருப்பினீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணுமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு vlog எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க அல்லது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எடுக்கணும்ல. அப்போ நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். அதனால் இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இப்படி எடுத்தால் வந்துடும், முடிஞ்சு போச்சு. நீங்கள் எடுத்து ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பியும் உங்கள் vlog எடுக்கிறதுக்கு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு vlog எடுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ப்ளஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது வந்து நான் கேஸ் போட்டிருக்கேன். ஒரு சில கேஸில் கம்பேட்டபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேஸில் இது வந்து ஸ்டஃப் கூல் அப்படின்ற ஒரு பிராண்டோட கேஸ் இது. இந்த கேஸில் இது வந்து கம்பேட்டபிளாக இருக்குது. மேக்ஸேஃப் இல்லாத கேஸில் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இந்த கேஸ்லாம் இல்லாமல் டேரெக்டாக நேக்கராக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மேக்னெட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, என்கிட்ட மேக்ஸேஃப்லாம் கிடையாது, இல்லை பின்னாடி அந்த மேக்னெட்டே கிடையாது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நான் என்னோட ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் ஒன்று வாங்கினேன் மலேசியா போனப்போ. ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு மேக்னெட் ரிங் மாதிரி கொடுத்தாங்க. மேக்னெட் கிடையாது, அது ஒரு ரிங் மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிவைஸில் பின்னாடி ஒட்டிக்கலாம். இன்கேஸ் உங்கள் டிவைஸில் வந்து அதே கான்செப்ட் தான். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட மேக்ஸேஃப் இல்லை அப்படின்னா அதை பின்னாடி நீங்கள் ஒட்டிட்டீங்க, அது வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மெட்டல் வந்து
இந்த மேக்னெட்டில் ஒட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஃபோனில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க. அதோட லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து உங்கள் ஃபோனில் ஒட்டிட்டு இதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நான் இது வரைக்கும் என் ஒய்ஃப்க்கு எவ்வளோ விஷயம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவளுக்கு வந்து தனியாக vlogs எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிம்பல் வாங்கி கொடுத்துருக்கேன், நிறையா ட்ரைபாட் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் எதுவுமே அவளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்காது. குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்களால எடுக்கலாம் முடியாது, கை வைக்கவே முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும், போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எடுக்கணும். ஸோ அதனாலே வந்து அவங்க தனியாகவே எடுக்க மாட்டாங்க, நான் தான் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எப்போ இந்த ட்ரைபாட் நான் வாங்கி கொடுத்தனோ அதுலேருந்து இப்போ அவங்களே தனியாக வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ரிவ்யூ நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 2-3 பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அதை கேளுங்க. அண்ட் இதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குங்க. இதோட குவாலிட்டி வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் இது நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, ஒரு குட்டியான காம்பேக்டான ஒரு ட்ரைபாடுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுதா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு சைன் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த இடத்துக்கு கீழே வந்து ஓப்பன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு மேஜிக் ஒன்று உள்ளேருந்து வெளில வரும். இதான் அந்த டேபிள் அப்படின்னா அந்த டேபிளில் போய் கீழே இப்படி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரைபாட் வந்து இப்படி டாப்பில் ஆகாது. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் உங்களோட டாப் டவுன் ஆங்கிளில் வந்து உங்களோட ட்ரைபாட் லெக்ஸும் வந்து தெரியாது. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர். ப்ராடக்ட்டோட யூஎஸ்பினே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்பெசிஃபை பண்ண இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து டெம்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பை நான் சொல்லுவேன். இந்த ட்ரைபாட் வந்து நான் ஒரு 4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இதோட ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன், அதை மறந்துருப்போம் ஆல்மோஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஞ்ச் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த ஹிஞ்சோட டென்ஷனில் தான் இங்கே எந்த அளவுக்கு நம்ம லோடு வைக்கிறோமோ அந்த லோடோட சப்போர்ட்டில் நீங்கள் வந்து டாப் டவுன் ஆங்கிள் எடுக்கிறீங்களோ இல்லை எப்படி எடுக்கிறீங்களோ. இந்த சைடில் நீங்கள் வெர்டிக்கலாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடு சாயாது, இது இந்த இடம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் இப்படி போக போக இந்த இடத்துல ஃபோன் வைக்கும்போது வெயிட்டுக்கு இந்த ஹிஞ்சை வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது, அது இப்படி வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடம் மட்டும் மேபி டவுன் த லைன் கொஞ்ச நாள் கழித்து ஒரு மைனஸாக தெரியலான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு தெரில. இது வரைக்கும் நான் டாப் டவுன் ஆங்கிள் ஷாட்லாம் எடுத்திருக்கேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வெயிட்னு பார்த்தா ஒரு 300 கிராம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டாப் டவுன் ஆங்கிளுக்கு கரெக்டாக செட் பண்ணலாம். வர்த்தான பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக செம்ம வர்த்தான ஒரு பை. நான் வாங்கின ட்ரைபாட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வேன்கார்டு ட்ரைபாட் ஒன்று வாங்கினேன். அதுக்கு அடுத்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து காம்பேக்ட் ட்ரைபாடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரைபாட். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3199, கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு செக்மெண்ட் தான். இதை வச்சு நம்ம கேமராலாம், அதாவது இப்போ பெரிய கேமரா, இப்போ நான் எடுக்கிற சோனி A7C ஃபுல் ஃப்ரேம்லாம் வந்து நம்ம சான்ஸே கிடையாது, கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதே கிடையாது, ப்ரொவிஷனே இல்லை. பட் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்லது ஒரு காம்பேக்ட் கேமரா வந்து பின்னாடி அந்த இது ஒட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கிட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு ஆடட் ஃபீட்பேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது. இந்த வீடியோவே வந்து ஒரு ராவான வீடியோ தான். எனக்கு இதை ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டோட உங்களை நான் பார்க்குறேன். உங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட நேம் அல்லது அதோட லிங்க் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை நான் வாங்கிட்டு உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, கூல், பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டடா. ஓகே, இப்போ சுனியை வந்து கிச்சனில் சுற்றிட்டு இருக்கா. அவகிட்டே நம்ம கேட்போம், அந்த ஒயிட் கலர் ட்ரைபாட் நான் வாங்கி கொடுத்தேன்ல, அது எப்படி இருக்கும், உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி. ராம் வந்து எனக்கு எவ்வளோ ட்ரைபாட் வாங்கி கொடுத்தாங்க. பட் எனக்கு என்னமோ அதை வந்து அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முறையும். ஸோ நம்ம குக் பண்ணிகிட்டே அது திரும்பி திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுறது, முக்கியமாக அந்த மேக்னெட் இது இருக்குல்ல, அந்த டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அது ஒரு ஈஸியான ஃபீச்சராக இருந்துச்சு. ஹேண்டியாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மொத்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி இத்தனை ட்ரைபாடில் வந்து இது எனக்கு பொதுவாகவே ராம் வந்து ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணாலே எனக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ரிக்ரெட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ நான் எங்கேயாவது போனால் கூட ராம் கிட்ட வந்து எனக்கு அந்த ட்ரைபாட் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே vlog வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வர்த்ன்றியா நீ எல்லாருக்கும் நீ சஜஸ்ட் பண்ணுவியா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னா தைரியமாக வாங்கலாம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட்.